டியூப் தமிழ் வணக்கம். ஹாங்காங்கில் இருக்கின்ற ஜோசிங் பாவோஷாங் என்கின்ற போலி நிறுவனத்தின் மூலமாக ஈரானுக்கு சீனாவினுடைய ஆயுதங்கள் வருகின்றன இந்த வாரம். இந்த செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிறுவனம் அனுப்புகின்ற தோளில் வைத்து விமானங்களையும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்துகின்ற சீனாவினுடைய ஏவுகணை கட்டமைப்பு ஈரானை வந்தடைய இருக்கின்றது. 400 ஏவுகணை கட்டமைப்புகள் வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஏவுகணைகளை வாங்குவதற்கு ஈரான் 600 700 மில்லியன் டாலர்களை வழங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த ஏவுகணைகள் நேரடியாக பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்குள் செல்லும் என்றும் அமெரிக்கா அறிவிக்கின்றது. இந்த சந்தேகத்தை சீனா முற்றாக நிராகரித்திருக்கின்றது. தாங்கள் ஈரானுடன் நட்புறவுள்ள நாடாகவே இருக்கின்றோம், ஆனால் ஆயுத ரீதியான இராணுவ ரீதியான தொடர்புடைய ஒரு நாடாக இல்லவே இல்லை என்று சீனா மறுத்திருக்கின்றது. சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் வருகின்ற செப்டம்பர் மாதம் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்ய இருக்கின்ற நிலையில் இந்த சிக்கல் உருவாகி இருக்கின்றது. அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஈரான் விவகாரத்தில் இணக்கப்பாடு ஒன்று இல்லை. அதுபோல தென் சீன கடல் பகுதி பசிபிக் பிராந்தியத்திலும் இணக்கப்பாடு ஒன்று ஏற்படவில்லை. இருவருக்கும் இடையே அதிருப்தியானது தொடர்ந்து அதிகரித்தே செல்லுகின்றதே அல்லாமல் அதை தீர்க்க முடியாத அளவிற்கு இருவரும் மூச்சு திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் சீனாவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது. அவர்கள் ஆயுதங்களை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் விற்பனை செய்யாவிட்டால் அவர்களுடைய ஆயுத தொழிற்சாலைகளும் பாதிப்படையும். உதாரணமாக ரஷ்யாவினுடைய போருக்கு உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுதங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் என்று முதலாவது உலக மகா யுத்த பழைய ஆயுதங்களை எல்லாம் உக்ரைனுக்கு ஐரோப்பா விற்பனை செய்ததை உலகம் அறியும். எனவே அது போன்ற ஒரு விற்பனை தான் என்பது இதில் இருக்கின்ற மூல சூத்திரமாக இருக்கின்றது. மறுக்கலாம், ஆனால் ஆயுதம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஈரானுடைய கெஷம் தீவின் மீது 40 இலக்குகளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இராணுவ கட்டமைப்புகள் பொதுமக்கள் வாழும் இடங்களில் எல்லாம் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இது சகிக்க முடியாத ஆக்கிரமிப்பு என்று ஈரான் தெரிவித்திருக்கின்றது. கெஷம் தீவில் இருக்கின்ற ஷா தங்கு என்கின்ற இடத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றது. அமெரிக்கா மீதான தாக்குதல்களை நடத்துவதற்கான ஏவுகணை கட்டமைப்புகள், தளங்கள், ஆளில்லா விமானங்கள் எல்லாம் பெருந்தொகையாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தீவாக இருப்பதனால் இதை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. ஈரானுடைய தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்குவோம் என்று கூறி அமெரிக்கா முன்னெடுத்த மிக முக்கியமான ஒரு மோசமான தாக்குதலாக இது இருக்கின்றது. மேலும் பதிலடியாக குவைத் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். பலத்த சேதங்கள் அங்கும் ஏற்பட்டிருக்கின்றது. குவைத்தில் இருக்கின்ற சீன நிறுவனத்தினுடைய ஒரு கட்டிடமும் தகர்க்கப்பட்டிருப்பதாக குவைத் அறிவிக்கின்றது. ஜோர்டான், குவைத் ஆகிய 2 நாடுகளின் மீதும் இன்று காலை ஈரான் மிக மோசமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதுபோல அமெரிக்காவை ஆதரிக்கும் அத்தனை நாடுகளுக்கும் ஈரானுடைய பகிரங்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இனிமேல் யாரும் அமெரிக்காவிற்கு தளம் அமைத்தோ இந்த போரில் அமெரிக்காவை ஆதரிக்கவோ கூடாது. ஆதரிப்பீர்கள் ஆனால் ஈரானை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் பலத்த எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஈரானுடைய தாக்குதல் காரணமாகவும் நீரிணை கட்டுப்பாடு காரணமாகவும் சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது. அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு குறுங்காலத்தில் 4.8% சுருக்கமடைந்திருக்கின்றது. 2 பகுதிகளினாலும் ஆயில் ஏற்றுமதியில் ஏற்பட்டிருக்கின்ற தடையும் ஆயில் வியாபாரத்தில் பெரும் பணத்தை உழைத்து வருகின்ற சவுதி இப்பொழுது பலத்த நெருக்கடிகளை சந்திக்க ஆரம்பித்திருப்பது குறுங்காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நஷ்டமாக இருக்கின்றது. சவுதி அரேபியாவினுடைய தொலைக்காட்சி அல் அரேபியா இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. எல் நினோ காலநிலை மாற்றம் பூமி பந்தை இப்பொழுது தீப்பற்றி எரிகின்ற ஒரு தீக்கோளமாக மாற்றி இருக்கின்றது. ஸ்பெயின், கிரேக்கம் போன்ற நாடுகளில் எரிந்து கொண்டிருக்கின்ற காட்டு தீயானது இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு காடுகளை எரித்து நாசமாக்கி இருக்கின்றது. 4,50,000 வரையான ஹெக்டேயர் நிலப்பரப்பு இதுவரை இந்த தீயினால் கொளுத்தப்பட்டு முடிந்து விட்டது. கடல் மட்டத்தினுடைய வெப்பம் 3 டிகிரி
டிகிரி செல்சியஸிற்கு உயர்வடைந்திருக்கின்றது. பால் சட்டியில் கொதித்து பொங்கியது போல கடல் பொங்கிக் கொண்டிருக்கின்றது. இது பெரும் ஆபத்தாக விளைய போகின்றது. 2 மாதங்களுக்கு முன்னதாக சொன்னேன் நிலைமை மோசம் என்று. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்டராஸ் உலக நாடுகளினுடைய தலையில் குட்டு போட்டு இன்று காலை கருத்துரைத்திருக்கின்றார். இந்த வெப்பமானது உலகத்தை பேரழிவிற்குள் தள்ளப் போகின்றது என்றும், நேற்று வரை வெளியில் இருப்பதாக கருதினீர்கள், இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவரையும் உலகளாவிய இந்த பெரு வெப்பமானது உங்கள் வீடுகளுக்குள் வந்து கதவை தட்ட தொடங்கிவிட்டது. தீயை வெல்ல உங்களால் முடியாது என்று அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். இந்த தீ பெரும் பிளம்பானது 3,50,000 ஹெக்டேயர் வரை சென்ற ஆண்டு எரிந்த காடுகளினுடைய அளவை தாண்டி அதிக அளவிற்கு சென்று விட்டது. இது மேலும் அதிகரித்து கொண்டு செல்லுகின்றது. கண்ணுக்கு தெரியாது வந்து கொண்டிருக்கின்ற வெப்ப அலையை தடுப்பதற்கான வேலைகளை உலக நாடுகள் உடனடியாக செய்ய வேண்டும். அடைந்து கொண்டிருக்கின்ற பெரு வெப்பத்தினால் கட்டிடங்களுக்கு பேராபத்து இருக்கின்றது. எனவே அவற்றை குளிர்மையாக வைத்திருக்கின்ற வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். வைத்தியசாலைகள் உட்பட சிறைச்சாலைகள் வரை மக்கள் நெருக்கமாக இருக்கும் இடங்கள் எல்லாம் குளிரூட்டிகளை ஏற்படுத்தி அவற்றினுடைய உள்ளக கட்டமைப்புகளை மாற்றம் செய்து வைத்தியசாலை நோயாளிகளினுடைய இருப்பிடத்தை நெருக்கமாக இல்லாமல் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்குள் இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும். அதுபோல நகரத்தையும் நாட்டையும் காப்பாற்றுவதற்கான புதிய வேலை திட்டத்தை கொண்டு வராவிட்டால் இந்த வெப்பத்தை நீங்கள் தாங்க முடியாது. மத்திய கிழக்கில் போர் ஒன்று நடைபெறுகின்றது. அது மேலும் அதிகரிக்க போகின்றது. அதனால் அழிவு வரப்போகின்றது என்று நாங்கள் பேசுவது உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் கடந்த இந்த வெப்பத்தை யாராலும் தடுக்க முடியாத நிலை ஒன்று இப்பொழுது ஏற்பட்டு பூமி கிரகம் என்பதை அண்டவெளியில் இருந்து பார்ப்பீர்களாக இருந்தால் அது ஒரு தீக்கோளம் சூரியன் எரிவது போல அதனுடைய காட்சி தெரிகின்றது. இவ்வாறு தீ மூட்டுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் மனிதர்கள்தான் என்பதும், பூமியை வெப்பமாக்குகின்ற, பூமிக்கு கொள்ளி வைக்கின்ற வேலைகளை உலக நாடுகள் உடனடியாக நிறுத்த வேண்டும். அதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். உலக நாடுகள் தாங்கள் ஆயுதங்களை சிறப்பாக செய்து அதிநவீன ஆயுதங்களின் மூலமாக AI தொழில்நுட்பத்தின் மூலமாக பெருவெற்றி பெறலாம் என்ற கற்பனையில் இருக்கின்றன. AI தொழில்நுட்பத்தினால் உலகம் எரிவதை தடுக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. வல்லரசுகளை தோற்கடிக்க போவது இயற்கைதான் என்பதை இந்த செய்தியில் தொடர்ந்து கூறி வருகின்றோம். இப்பொழுது அந்த இடத்தை நோக்கி இயற்கை நகர்ந்திருக்கின்றது. பூமியை அழிக்கின்ற வேலைகளை செய்கின்ற அத்தனை பேரையும் அதனுடைய விளைவாக வருகின்ற இந்த இயற்கை அனர்த்தங்கள் அவர்களை தோற்கடிக்கும். அணுகுண்டுகளை வைத்திருக்க இயலாது, யுரேனியம் செறிவூட்டல் இடங்களை காப்பாற்ற முடியாது, விமானங்களை நிறுத்த முடியாது, ஏவுகணைகளை வைத்திருக்க முடியாது. அனைத்து இடங்களிலும் பெருந்தீ, பெரும்பெள்ளம், சுனாமி, காட்டுத்தீ, பெருமழை என்று பேர் அழிவுகளை எல்லாம் இயற்கை ஏற்படுத்தி தவறான பாதையில் செல்லுகின்ற மனிதர்களுக்கு மிக கசப்பான பாடங்களை படிப்பிக்க போவதனுடைய அடையாளமாகவே இந்த எல் நினோ இருப்பதை ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகத்தினுடைய குறிப்புரையின் பின்னால் சொல்லப்படாத செய்திகளாக உணர முடிகின்றது. இனிமேல் வல்லரசுகளா, ஆயுத பலம் பலமா, எதுதான் மனிதனிடம் பலமாக இருக்கின்றதோ அத்தனை பலங்களையும் தோற்கடிக்கக்கூடிய வகையில் இயற்கையினுடைய போர்க்கோலம் பிரகடனமாகி இருக்கின்றது என்பதுதான் முக்கியம். இது மனிதனுடைய போர் பிரகடனமாவதற்கு முன்னர் இயற்கை மனிதனுக்கு எதிராக செய்திருக்கும் பிரகடனம். ஆழமாக சிந்தித்து பாருங்கள். ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கின்றன கிளிகள். இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்தித்து நாங்களும் இருக்கின்றோம் என்பதை இந்த யாழ்ப்பாணத்து கிளிகளும் யாழ்ப்பாணத்து காகங்களும் உலக மக்களே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. உலகத்தை ஏன் இப்படி நெருக்கடியான நிலைக்குள் கொண்டு வருகின்றீர்கள் என்று உலக வல்லரசுகளை பார்த்து இயற்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கிளிகள் கேள்விகளை முன்வைக்கின்றன. கிளிகளினுடைய கேள்வியிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கின்றது. முதலில் உங்களுடைய போர்களை நிறுத்துங்கள், எங்களை வாழ விடுங்கள் என்று இந்த பறவைகள் உலக வல்லரசுகளிடம் கேட்கின்றனவா? தெரியவில்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.